ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதாரை இணைப்பது எப்படி? இதை செய்யலைன்னா டிக்கெட் புக் பண்ண முடியாது. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. ஜூலை 1 முதல் ரயில் பயணிகள் ஆதார் அங்கீகாரம் பெறாமல் தங்கள் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாது. ஜூன் 10 தேதியிட்ட ரயில்வே சுற்றறிக்கையில் தட்கல் திட்டத்தின் கீழ் டிக்கெட்டுகளை இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகத்தின் வலைதளம் அல்லது அதன் செயலி மூலம் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் தட்கல் முன்பதிவு செய்ய விரும்பினால் முதலில் ஆதார் அங்கீகாரத்தை பெற வேண்டும். ஜூலை 15 முதல் தட்கல் முன்பதிவுகளுக்கு ஆதார் அடிப்படையிலான OTP அங்கீகாரமும் கட்டாயமாக்கப்படும். ஐஆர்சிடிசி பயனர்கள் தங்கள் ஆதார் விவரங்களை தங்கள் ஐஆர்சிடிசி கணக்குகளுடன் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. இது ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் செயல்முறையை எளிதாக்கும். இந்த சரிபார்ப்பு பயணிகளின் பாதுகாப்பையும் வசதியையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தட்கல் டிக்கெட்டுகள் கணினிமயமாக்கப்பட்ட PRS கவுண்டர்கள் மூலம் முன்பதிவு செய்ய இந்திய ரயில்வேக்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலம் கணினியால் உருவாக்கப்பட்ட OTP-ஐ அங்கீகரித்த பின்னரே கிடைக்கும். இது பயனர்கள் முன்பதிவு செய்யும் போது வழங்கிய மொபைல் எண்ணில் உள்ள அமைப்பு மூலம் அனுப்பப்படும். இது 15/7/2025க்குள் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சகம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் செயல்முறையை பின்பற்றக்கூடிய விதம் இதுதான். உங்கள் ஆதாரத்தை அங்கீகரிக்கவும். ஒரு படிப்படியான வழிகாட்டி. உங்கள் IRCTC கணக்கில் உள்நுழையவும். மை அக்கவுண்ட் என்பதற்கு சென்று பயனரை அங்கீகரிக்கவும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பயனரின் சுய விபரங்கள் நிரப்பப்படும். பயனர் பக்கத்தை அங்கீகரிக்கவும் தோன்றும். இப்போது நீங்கள் ஒரு ஆதார் எண் அல்லது மெய்நிகர் ஐடியை சமர்ப்பித்து விபரங்களை சரிபார்க்கவும் என்பதை கிளிக் செய்து OTP பொத்தானை பெறலாம். சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTP-ஐ இப்போது நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஒப்புதல் தேர்வு பெட்டியை படித்து தேர்ந்தெடுத்து ஆதாருடன் விபரங்களை அங்கீகரிக்க சமர்ப்பிக்க பொத்தானை கிளிக் செய்யவும். வெற்றிகரமான அங்கீகாரம் ஏற்பட்டால் ஒரு உறுதிப்படுத்தல் செய்தி காட்டப்படும். அங்கீகாரம் தோல்வியடைந்தால் ஒரு எச்சரிக்கை செய்தி காட்டப்படும். அந்த சந்தர்ப்பங்களில் ரயில் டிக்கெட் பயனர்கள் விபரங்களை மீண்டும் சரிபார்த்து மீண்டும் முயற்சிக்க வேண்டும். தட்கல் முன்பதிவுக்கு முன் ஒவ்வொரு முறையும் ஆதார் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். ஜூலை 15, 2025க்கு பிறகு தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு முன் ஒவ்வொரு முறையும் OTP மூலம் ஆதார் சரிபார்ப்பு செய்வது அவசியம். IRCTC கணக்கு வைத்திருப்பவர் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கிறார் என்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். இது தானியங்கி முன்பதிவை தடுப்பதுடன் முகவர்களையும் கட்டுப்படுத்தும். இதுவரை ஆன்லைன் தட்கல் சாளரம் திறந்த 5 முதல் 10 நிமிடங்களுக்குள் அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டன. இதனால் சாதாரண பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. தற்போது 1.2 கோடி கணக்குகள் மட்டுமே ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளன. IRCTC இணையதளத்தில் தற்போது 13 கோடிக்கும் மேற்பட்ட செயலில் உள்ளன பயனர்கள் உள்ளனர். அதில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கணக்குகளின் எண்ணிக்கை வெறும் 1.2 கோடி மட்டுமே. எனவே ஆதாருடன் இணைக்கப்படாத 11.80 கோடி கணக்குகளை IRCTC இப்போது சரிபார்க்க முடிவு செய்துள்ளது. சந்தேகத்திற்குரிய கணக்குகள் முடக்கப்படலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.